ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல 7th சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ சால்வ் எக்ஸ் இந்த மாதிரி சம்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 to the power 2x minus 1 divided by 2 to the power x plus 2. இப்போ இது ரெண்டும் 2ஆவே இருக்கா? இந்த 4 இருக்கு இல்லையா? இதையும் 2ஆ மாத்திக்கலாமா? இப்போ இந்த 4க்கும் 2க்குமான ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படி எழுதலாம்? 2 to the power 2ன்னு எழுதலாமா? ஆமாவா? அதாவது எப்படின்னா பேசிக் தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க கொஞ்சம் கவனிங்க. 4 எப்படி எழுதலாம்? 2 into 2. இந்த 2 into 2 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? அதுதான் இங்க நான் எழுதி வச்சிருக்கேன். சரியா? ரைட். இப்போ என்ன பண்ணுங்கன்னா டிவிஷன்ல இருக்கிற 2 into 2 to the power x plus 2 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷனா போகுமா? ரைட். அதே தான் இப்போ இங்க எழுத போறேன். 2x minus 1 2 ஸ்கொயர் into 2 to the power x plus 2. பொறுமையா ஒவ்வொரு ஸ்டெப்பா கவனிங்க. அடுத்தது 2 to the power 2x minus 1. தம்பி நல்லா புரிஞ்சுக்கங்க. கீழே இருக்கிற நம்பர் ரெண்டும் சேமா இருந்தா மேல இருக்கிற ரெண்டு நம்பரையும் நான் ஆட் பண்ணிக்குவேன். கீழே இருக்கிற நம்பரை ஒரு வாட்டி போட்டுக்குவேன். மேல இருக்கிற நம்பரை அதாவது பவர்ல இருக்கிறத ஆட் பண்ணிப்பேன். இது புரியுதா புரியலையா? ரைட். அடுத்தது நல்லா கவனிக்கணும். இங்க ரெண்டு நம்பர் சேம், நடுவுல மல்டிப்ளிகேஷன் இருக்கணும், மேண்டேட்ரி. இங்க ரெண்டு, இங்க பாருங்களேன், நான் சும்மா சொல்றேன். 2 to the power a 2 to the power b. சரியா? இங்க ஈக்குவல் டு இருந்தா நல்லா கவனிக்கணும், இந்த பாயிண்ட நல்லா கவனிக்கணும். இங்க ஈக்குவல் டு இருந்தா இந்த பவர்ல இருக்கிறத ஈக்குவல் டுன்னு எடுத்துப்பேன். ஒருவேளை மல்டிப்ளிகேஷன் இருந்தா இத ஒரு வாட்டி போட்டுட்டு மேல இருக்கிறத ஆட் பண்ணிக்குவேன். ரெண்டுத்துக்கும் பாருங்க, நடுவுல மல்டிப்ளிகேஷன் இருந்தா ஒரு மாதிரி சால்வ் பண்ணணும், ஈக்குவல் டு இருந்தா ஒரு மாதிரி சால்வ் பண்ணணும். இப்ப நமக்கு இந்த இடத்துல நமக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அதனால மேல இருக்கிறத ஆட் பண்ணிக்கிட்டேன். ரைட். அடுத்து 2 plus 2 4. இங்க என்ன இருக்கு? எக்ஸ். எக்ஸ் பிளஸ் 4ன்னு எழுதிக்கலாமா? 4 plus x அப்படின்னு எழுதினாலும் ஒண்ணுதான், x plus 4 அப்படின்னு எழுதினாலும் ஒண்ணுதான். சரியா? என்னடா மாத்தி எழுதி இருக்கிறேன்னு நினைக்க வேணாம். அடுத்த ஸ்டெப் பாருங்க. இப்ப சொல்லுங்க எனக்கு. இங்க ரெண்டு நம்பர் சேம், நடுவுல ஈக்குவல் டு இருக்குது. அப்ப நான் மேல இருக்கிற பவர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிப்பேன்? இருங்க தெளிவா காட்டுறேன். புரியுதா? ஈக்குவல் டு இருக்கு, அப்ப மேல இருக்கிற பவர் ரெண்டுத்தையும் போட்டு எழுதி நடுவுல ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு விட்டுருவேன். அவ்வளவுதானே? இந்த 2வே வராது, அதுதான் அங்க ஹைலைட். ரைட். அப்ப மேல இருக்கிற பவரை மட்டும் எடுத்து எழுதிட்டு ஏ இருக்க வேண்டிய இடத்துல 2x minus 1 இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல x plus 4 இருக்கு, ஈக்குவல் டு போட்டு எழுதிருவேன். இது புரிஞ்சதா? ரைட். இப்போ அடுத்தது எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. இப்ப இந்த இடத்துல 2x இருக்கா, இங்க பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் எக்ஸ். எங்க நீங்க பாட்டுக்கு பிளஸ் போட்டுக்கிறீங்கன்னு நினைக்கக்கூடாது, எதுவும் இல்லைன்னா பிளஸ்ன்னு எடுத்துக்கணும். அடுத்தது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் பிளஸ் 4 இருக்கு, இந்த மைனஸ் 4 இந்த பக்கம் போச்சுன்னா, சாரி மைனஸ் 1 இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 1. ஸோ அப்போ இங்க நல்லா கவனிங்க, இந்த எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை. ஸோ அப்போ நானே என்னன்னு எடுத்துப்பேன்? 1 இருக்கிறதா எடுத்துப்பேன். இதை சால்வ் பண்றேன், நல்லா கவனிங்க. பிளஸ் 2x மைனஸ் 1xா? ஸோ எக்ஸ் அப்படியே வரும், பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் பிளஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ 2ல 1 போச்சுன்னா 1, அவ்வளோதான். ஸோ 1x இஸ் ஈக்குவல் டு, இது ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க நீங்களே இல்லையா? ஸோ 1xன்னு எழுதினாலும் ஒன்று தான், எக்ஸ்ன்னு எழுதினாலும் ஒன்று தான். ஸோ மை எக்ஸ் இஸ் 5. இந்த சம்ம பொறுமையாக கவனிங்க, ஒவ்வொரு ரூல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். மல்டிப்ளிகேஷன் வந்தால் என்ன பண்ணணும், ஈக்குவல் டு வந்தால் என்ன பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இந்த சம் புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா. சரியா? தம்ப்நெயில்ல தெரியாத நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.